ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு பார்க்க போறோம். ஆடி 18 வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு நாள் எங்கெங்கலாம் போனோம், என்னென்ன பண்ணோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு நேத்தி நைட்டே வந்து எல்லாம் நேத்திக்கே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். வீடெல்லாம் தொடச்சிட்டு, விளக்கெல்லாம் கழுவி வச்சுட்டேன். விளக்கு, சாமி ஃபோட்டோலாம் தொடச்சாச்சு. காலைல ஒரு டைம் தொடச்சிட்டு, விளக்குலாம் பொட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் நான் தான் போட்டது. அரிசி மாவுல போட்டிருக்கேன். அரிசிய ஊற வச்சு அரைச்சு அதில போட்டிருக்கேன். எனக்கு கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும். டிராயிங், கோலம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பொட்டுலாம் வச்சுட்டு விளக்குக்கு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் பூவெல்லாம் வச்சுட்டேன். பொட்டுலாம் வச்சுட்டு அப்புறம் பூவெல்லாம் சாமி ஃபோட்டோ இதுக்கெலாம் வச்சாச்சு. இந்த சாமி ஃபோட்டோ ரொம்ப சின்னதாக இருக்குன்னா பூ வந்து அதிகம் வைக்க முடியாது. ஏன்னா சாமி ஃபோட்டோ வந்து சாயிர மாட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அதிகம் வைக்க முடியாது. அதனால் உதிரி பூ வாங்கி தான் நான் சொருவி வைப்பேன் அந்த ஃபோட்டோவில். அப்புறம் சாமிக்கு முன்னாடி காசு வைக்கிறது. இது வந்து திருநங்கை கொடுப்பாங்கள்ல, அவங்க அந்த அம்மா கொடுத்த காசு தான். எல்லாமே எல்லாம் கிடையாது. பாதி வந்து அவங்க கொடுத்த காசு தான். அதனால சாமி முன்னாடி நான் வச்சுருக்கேன். அவங்க கொடுத்தா எனக்கு எப்பொழுதுமே நல்லது நடக்கும். அதனால வந்து அவங்க கொடுத்தாங்க. அதனால அது வந்து சாமி ஃபோட்டோக்கு முன்னாடி வச்சுருக்கேன். எப்போவும் அவங்க கொடுத்தா சாமி ஃபோட்டோக்கு முன்னாடி தான் வைப்பேன். அதனால நிறைய டைம் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதனால வந்து இதெல்லாம் சாமி ஃபோட்டோக்கு முன்னாடி வச்சாச்சு. அப்புறம் தீர்த்தம் வச்சாச்சு. சின்னதா ஒரு இது வந்து தீர்த்தம் வைக்க வந்து ஒரு சின்னதா கலசம் மட்டும் வாங்கிட்டு வந்து, அதில் வந்து தீர்த்தம் மட்டும் தண்ணி தான் நார்மல் வாட்டர் தான் அது. அதில் பூ போட்டாச்சு. இங்கே பாருங்கள் சாமி ஃபோட்டோலாம் பூ போட்டு எல்லாம் அலங்காரம் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்ச இதில் நான் பண்ணியிருக்கேன். அடுத்தது சாமி தான் கும்பிட போகிறோம். சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்ப போகிறோம். குலதெய்வ கோயிலுக்கு தான் கிளம்ப போகிறோம். எங்கே போகிறோம்னா எடப்பாடி தான் போகிறோம். அங்கே தான் எங்கள் சொந்த ஊரே, சொந்த வீடே அங்கே தான் இருக்குது. நாங்கள் வந்து வாடகைக்கு தான் இருக்கோம். அங்கே சொந்த வீடு அங்கே தான் இருக்குது. அங்கே தான் கொஞ்ச நாள் இருந்தேன். அங்கே டைம் செட் ஆகாதனால டைம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இங்கே வந்தாச்சு. அப்புறம் கோயிலில் குலதெய்வ கோயிலுக்குலாம் போய்ட்டு சாமி கும்பிட்டு தேங்காய் பழம்லாம் உடைச்சிட்டு, இங்கே வந்து பச்சரிசி மாவு இடித்து கொண்டு போவாங்க. அது மட்டும் நானும் வீட்டிலேயே ரெடி பண்ணி மாவளுக்கு, நம்ம ஊரில் மாவளுக்கு மாவுன்னு சொல்லுவாங்க. துள்ளு மாவுன்னு சொல்லுவாங்க. சாரி, துள்ளு மாவுன்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க. இங்கே வந்து பச்சை மாவுன்னு சொல்லுவாங்க. அதை இடித்து எடுத்துகிட்டு போனேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் நான் வச்ச செடி தான். மாதுளை செடிலாம் நான் வச்சது தான். இதை நான் சாப்பிட்டுட்டு போட்டது. முளைச்சி வந்து நிறைய முளைச்சி வந்துச்சு. அதை நான் வந்து ஊனி வச்சதெல்லாம் 3 செடியுமே. இப்போ மாதுளை நிறைய காய்ச்சிருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மாதுளை காய்ச்சிருக்கு பாருங்கள். இது நான் வச்ச செடி. ஆச்சரியமாக இருக்குது, நம்ம வச்சு இவ்வளோ மாதுளை காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பிஞ்சாக இருந்தாலும் ஒன்று பறித்து தின்னேன். டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. 3 செடி நான் தான் 3 செடினா அதில் ஒன்று இருந்திருக்காது. 2 செடி சேர்த்து வச்சுருப்பேன். 3 செடியுமே வரிசலாக இருக்கும். ஆனால் அதில் வந்து நிறைய செடி இருக்கும். ஆனால் நான் அந்த 3 இதை வச்சது நான் தான். இதில் நிறைய செடிங்கள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பட்டு போச்சு. தண்ணி ஊற்றாதனால பட்டு போச்சு. அடுத்து வந்து சாத்துக்குடி. இது நிறைய காய்ச்சிருக்கு. நிறைய காய்ச்சி கீழே வந்து உடஞ்சி வர அளவுக்கு கிளை இருக்குது. அதனால் அதை வந்து குச்சி வச்சு நட்டு வச்சுருக்கோம், கீழே விழுவாமல். அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னா கொய்யா மரத்துக்கு தான் போகிறோம். கொய்யா மரத்தில் பாருங்கள் எவ்வளோ காய் விழுந்து கிடக்குது. ஏன்னா பறிக்க ஆள் இல்லை. அதனால் ஃபுல்லாக கீழே தான் விழுந்து கிடக்கு. எவ்வளோ காய் கிடையாது. இதெல்லாம் நான் பறித்தது. இந்த காயெல்லாம் விழுகலை, நான் பறித்தது. இப்போது நிறைய இருக்குது. கொய்யா மரம் ஃபுல்லாக காய் இருக்கும். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஒரு காய் மட்டும் அவ்வளோ பெருசாக இருக்கும். இப்போ சின்னதாகிட்டு தண்ணி ஊற்றாதனால சின்னதாகிட்டு இந்த அளவு சைஸ் ஆகிட்டு பாருங்கள். ரொம்ப பெருசாக இருக்கும். எந்த அளவுக்கு சாத்துக்குடியெலாம் இருக்கணும் அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் அது. இப்போ தான் ரொம்ப சின்னதாக ஆயிடுச்சு. தண்ணி ஊற்றாதனால ரொம்ப சின்னதாகிட்டு. கீழே 2 கொய்யாக்காய் வச்சுருக்கு பாருங்கள் மரத்துக்கு. அதில் வந்து 1 பறிச்சிட்டேன். 1 வந்து நல்லா தேறி போயிருந்துச்சு. அதனால் 1 பறிச்சாச்சு. பறிச்சுட்டு நிறைய பறித்து கொண்டு வந்தோம். ஒரு கவர் ஃபுல்லாக பக்கத்துலலாம் யாராச்சும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்தோம். மரத்தை ஆட்டணும் போது வெறும் பழமாக தான் கொட்டுனுச்சு. வெறும் குருவி, அணில் இது மட்டும் தான் சாப்பிட்டு போகும். இது யாரும் வந்து பறிக்கவும் மாட்டாங்க. வரது விருப்பப்பட்டவங்க எல்லார் வீட்லேயும் மரம் இருக்கலாம், யாரும் அதிகம் சாப்பிட மாட்டாங்க. எல்லார் வீட்லேயும் இந்த மரம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதான் விரும்ப மாட்டாங்க. அப்புறம் எலுமிச்சம்பழம் வந்து கீழே சாஞ்சிருச்சு காற்றுல. அதுலேயும் காய் இருந்துச்சு, அதையும் பறிச்சுட்டு, கீரை கொஞ்சம் இருந்துச்சு, மணத்தக்காளி கீரை, அதையும் பறிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இவ்வளோ காய் பறிச்சுட்டு வந்தோம் பாருங்க. இதோட பழமும் நிறைய பழம் தனியாக, காய் தனியாக வச்சுருக்கேன். செங்காய் தனியாக, பழம் தனியாக. இது ஃபுல்லாக நான் செடி வச்சது தான். இது ஃபுல்லாக இதெல்லாம் கருவேப்பிலை மரம் இதெல்லாம். அடுத்தது வந்து இது வந்து எடப்பாடி ஈஸ்வரன் கோயில். இங்கே தான் எப்பொழுதும் இங்கே இருக்கும்போது ஈஸ்வரன் கோயில் தான் நான் வருவேன். எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு அடுத்தது நாங்கள் ஆற்றுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஆற்றுக்கு போயிடுச்சு. இது வந்து காவேரி ஆறு தண்ணிக்கு எப்படியாவது கால் நனைக்கணும்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே போன வருஷம் இங்கே போயிருந்தோம். இந்த வருஷம் போயிருந்தோம். இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். நல்லா பசுமையாக இருக்குது. எங்கள் ஊரை பார்க்குற மட்டுமே இருக்கும் இந்த இடம். வாழை மரம், தென்னை மரம், பாக்கு மரம் தவிர எல்லா மரமும் இருக்கும் நம்ம ஊரில். பாக்கு மரம் பார்க்கவே ரொம்ப இது வந்து நல்லா இருந்துச்சு. நல்லா பசுமையாக சூப்பராக இருந்துச்சு. அதனால் வீடியோ போகும்போது இந்த வீடியோ எடுத்துகிட்டு போனேன். தென்னை மரம் பாருங்கள், எங்கள் ஊரை பார்க்க மரம் தான் இருந்துச்சு இது பார்க்கும்போது. இது அதிகம் எங்கிட்ட பாக்கு மரம் தான் அதிகம். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல, அந்த ஏரியா நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் வீடியோவே எடுத்துக்கிட்டு
அப்படியே ஏறி இதுக்கு போயிட்டாச்சு, ஆற்றுக்கு போயிட்டு அங்கே செம்ம கூட்டம். ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போனோம். பூலாம்பட்டி போகலான்னு நாங்கள் பிளான் பண்ணது. பூலாம்பட்டி போகலை. பூலாம்பட்டி போகாமல் இன்னொரு இடம், அது வந்து ஊர் பேர் எனக்கு தெரியல சரியா. அந்த ஊருக்கு போயிட்டு அந்த வந்து மதுவு போட்டு அடைச்சிருந்தாங்க, தண்ணி விடலை. அதில் அடைச்சிட்டு போன வருஷத்தோட இந்த வருஷம் ஃப்ரீடமாக தான் விட்டுருந்தாங்க. போன வருஷம் போலீஸ் எங்கே பார்த்தாலும் போலீஸ் தான், ஆற்றுக்குள்ளே இறங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த டைம் ஆற்றுலலாம் இறங்கி குளித்தாங்க. அந்த சாமிலாம் வச்சு அங்கேயே வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் சாமிலாம் கழுவி சாமி கும்பிடுவாங்க. அது மட்டும் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அங்கே பாருங்கள், அந்த தான் மது வச்சு அடைச்சிருந்தாங்க. இது ஃபுல்லாக தண்ணி தான். எவ்வளோ பெரிய யார் பார்த்தா பூலாம்பட்டிலாம் போட்டில் போயிருக்கலாம். அதனால் பூலாம்பட்டி இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போட்டில் போயிருக்கலாம். அதில் போக முடியல. அதனால் இங்கே வந்தாச்சு. இங்கே வந்து இங்கே தண்ணி அடிச்சிட்டாங்க பாருங்க. அங்கே எவ்வளோ தண்ணி இருந்துச்சு, இந்த சைடு தண்ணியே இல்லை பாருங்கள். இது ஃபுல்லாக தண்ணியே இல்லை. தண்ணி அடைச்சதுனால தண்ணி இங்கிட்டு போகலை. இதுதான் இன்னொரு மது வந்து அடைப்பாங்களாம். இது 3 4 இருந்துச்சு. இந்த வந்து அடைக்கிறது வந்து 18 கண் சொல்லுவாங்களா. அது எப்படி இந்த மேட்டூரில் 18 கண் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 18 மதுகு இருந்துச்சு இதில் அடைக்கிற மாடம். எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் விட்டால் நிறைஞ்சிரும். அந்த நிறையிற கண்டிஷனில் மேலேருந்து ஒன்று இறக்கிடுவாங்களாம். அது மட்டும் தானா. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு. அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அங்கேயே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டுருச்சு. அங்கேயே கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் மீன் சொல்லப்போனால் மீன் ஃப்ரெஷ்ஷாக பிடிக்கிறாங்க. எப்படி நம்ம வந்து நம்ம ஊரில் வந்து குளத்துல பிடிப்பாங்கள்ல, நம்ம வந்து குளத்துல பிடிக்க நம்ம பார்த்துக்குவோம். வளர்ப்பு மீன் வந்து நம்ம குளத்துல பிடிக்கிறது பார்ப்போம். இங்கே வந்து ஆற்றுல பிடிச்சி அப்போயே ஃப்ரெஷ்ஷாக வெட்டி தராங்க. அதை போய் அங்கே கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துருந்தோம். மீன் பிடிக்கிறது, மீன் வந்து பிடிச்சி அந்த தொட்டிலெலாம் இதில் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஊர் பேர் தான் எனக்கு தெரியல. தெரிஞ்சால் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த ஊர் பேர் எனக்கு தெரியாது. அதனால் ஊர் பேரை மன்னிச்சிடுங்க. இந்த ஊருக்காரவங்க பார்த்தீங்கன்னா, சேலத்துக்காரவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஊர் பேர் எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள், மீன் எவ்வளோ ஃப்ரெஷ். கெண்டை மீனுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து லோகு மீனுன்னு சொல்கிறாங்க. சேலத்தில் வந்து லோகு மீன், நம்ம ஊரில் கெண்டை மீன். அதே மாதிரி இது வந்து சிலேப்பி, நம்ம ஊரில் சிலேப்பின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பாறை மீன், பட்டை மீனுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் உயிராக இருக்குது பாருங்க. அப்பயே பிடிச்சாந்து விட்றாங்க. அந்த ஆற்றுலேருந்து பிடிச்சாந்து அப்படியே விட்டாங்க. எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள். நம்ம வந்து எப்படியும் நான் வந்து வளர்ப்பு மீனை தான் இப்படி பார்த்துருக்கேன். இந்த மட்டும் மீனை நான் வந்து ஆற்று மீனை இது மட்டும் பார்த்ததில்ல நான். அப்புறம் இங்கே சந்தை போட்டிருந்தாங்க. அந்த ஊர்லேருந்து சந்தை இது மாதிரி ரோட்டில் தான் போடுவாங்க. சேலத்துலேயே எல்லாமே இந்த ரோட்டில் தான் சந்தை போடுவாங்க. இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமைனால நிறைய இடத்துல சந்தை போட்டிருந்தாங்க. அங்கேயும் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் சேலம் வந்தாச்சு. என்னென்ன பொருள் எடுத்து வந்துருக்கேன்னா, அது வந்து கோயிலில் கொடுத்த வாழைப்பழம், கோயிலுக்கு வாங்கிட்டு போன வாழைப்பழம், அப்புறம் லெமன் பாருங்கள் எவ்வளோது இருக்குன்னு, நம்ம மரத்தில் உள்ளது தான். அடுத்தது வந்து வாழைப்பூ அங்கேயே க்ளீன் பண்ணிட்டு கொண்டு வந்தாச்சு. அடுத்தது கொய்யக்காய், பழம் வந்து அங்கே வச்சாச்சு. இது ஃபுல்லாக காய் பக்கத்தில் கொஞ்சம் கொடுத்தாச்சு. அதை கொடுத்தது போக தான் மீதி இருக்குது. அடுத்தது கீரை, மணத்தக்காளி கீரை, அடுத்து தேங்காய். இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிக்குன்னு சொல்லி அடுத்த